ஹalleluya. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன், இதை சொன்னேன். இந்த நாளிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்கள் தெளிவாய் காண வேண்டியதை காணும்படி கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். நீ அறிந்த காரியத்துக்காய் ஜெபிக்கிற, அறியாத நன்மை வைத்திருக்கிறார். நீ அறிந்த காரியத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? 14 வருஷம் பாலாச்சின்னு பேசக்கூடாது. கர்த்தர் எனக்கு ஒரு நகரத்தை கட்டுகிறார். அந்த வாசலை கர்த்தர் நிற்கிறார். எனக்காக ஒரு அதிசயமான வாசலை. ஆமென். ஆமென். ஒரு விசை கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டினார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றார். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து தெளிவாய் கண்டார். கைகளை உயர்த்தி ஹalleluya. இந்த நாளிலே பேசும்படி ஆண்டவர் 2 நாளுக்கு முன்னதாகவே இந்த வார்த்தையை கொடுத்தார். உன் கண்கள் காணும். ஆண்டவர் இங்கே ஏறிட்டு பார்க்க வைக்கிறார், கவனித்து பார்க்க வைக்கிறார், உற்று பார்க்க வைக்கிறார். நான் ஏறிட்டு பார்க்க கூடாதபடிக்கு என் கண்களில் இருந்த அடைப்பை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நீக்குகிறார். ஆண்டவர் கேட்கிறார், எதையாவது காண்கிறாயா? ஆமென். இப்படி ஒரு கேள்வியை ஆண்டவர் வைக்கிறான்னு வைங்களேன். இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி எதையாவது கண்டாயா, எதையாவது அப்படின்னா நம்ம சொல்றது நமக்கும் விளங்காது. நான் நடக்கிற மனுஷரை மரங்களை போல பார்க்கிறேன். இல்ல இப்படி இல்லை, அப்படியா ஏதாவது ஒண்ணு தெரியுது இல்ல, அப்படி போ, அப்படி விடல. ஆண்டவர் பார்க்க வேண்டியதை பார்க்க வைக்கிற ஆண்டவர். அவர்தான் என் வாழ்க்கையில என் கண்கள் காணும்படி ஒரு தெளிவை உண்டு பண்ணுகிறார். நாம் பார்க்க வேண்டியவைகளை நம் கண்கள் தெளிவாய் காணும்படி செய்கிறவர். ஆண்டவர் பார்க்க வைக்கும் போது, கண்களை ஏறெடுத்து நம்மை காண வைக்கும் போது என்ன உண்டாகும் என்று ஏசாயா 66:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து, நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து. When you see this, your heart shall rejoice. நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து, உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர் இடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கள் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது கர்த்தருடைய கரத்தின் கிரியை. இது அப்போ சில காரியத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆரோக்கியம் வருது, சில காரியத்தை பார்க்கும்போது இருக்கிற ஆரோக்கியம் போகிறது. நீங்கள் அதை காணும் போது, சிலர் பாருங்க ரொம்ப படுக்கையிலே இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு எழும்பிடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க வெளியூர்ல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, படுக்கையிலே இருப்பாங்க, எழும்பி ஒண்ணுமே செய்ய முடியாது. நேரம் வந்ததும் எங்க இருந்து அந்த உற்சாகம் வருதுன்னு தெரியாது. நீங்கள் அதை காணும் போது அப்ப அது ஆண்டவருக்கு தெரியுது, இவன் எதை பார்த்தா ஆரோக்கியம் அடைவான், இவன் எதை பார்த்தா இவனுடைய மனக்காயம் மாறும், இவன் எதை பார்த்தா இவன் திரும்பி பசும்புல்லை போல செழிப்பான். கர்த்தருக்கு தெரியும். அவர் தெரிந்து அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நாம் காண வேண்டியதை நம் கண்கள் ஏறிட்டு பார்க்கும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறார். ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பிள்ளைகளுடைய காரியத்தில் காண வேண்டியவைகள், பிள்ளைகளுடைய காரியத்தில் காண வேண்டியவைகள் தூரத்தில் இருக்கிறாங்க. கையற்ற தூரத்தில் இல்லை. கையற்ற தூரத்தில் இல்லைன்னா எந்த தொடர்பும் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவர் உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்ப ஆண்டவர் இதெல்லாம் செய்ய முடியுமா? ஆண்டவரால் இதெல்லாம் செய்ய முடியும். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், எதையாவது காண்கிறாயா? இந்த 22வது நாளிலே இந்த செய்தியை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. எதையாவது காண்கிறாயா? கண் காண்கிறேன்னா காண்கிறேன்னு சொல்லு, காணலன்னா காணலன்னு சொல்லு. அவன் தனக்கு எப்படி தெரியுதோ அப்படி சொன்னா, எப்படி தெரியுதோ அப்படி சொன்னவனை எப்படி தெரிய வைக்கணுமோ அப்படி தெரிய வைத்தார். அவன் கண்கள் ஏறிட்டு தெளிவாய் பார்க்கும்படிக்கு இந்த நாளிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்கள் தெளிவாய் காண வேண்டியதை காணும்படி கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். கர்த்தர் காண்பிக்கிறார். நீங்க விசுவாசித்தார். எஸ், 14 வருஷம். ஆமே. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இது கடந்து போறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இது பாழாயிட்டு. ஆனா கர்த்தர் அதை எப்படி சொல்ல வைப்பார் தெரியுமா? கடந்து போகிற பார்வைக்கு பாழானதுக்கு பதிலாக. அப்படித்தானே இருக்கிறது. எசேக்கியேல் 36வது அதிகாரம். இந்த சாப்டர் இன்னும் முடியல, ஆனா 36வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய 34 முதல் பார்த்தீர்கள் என்றால், பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக. எல்லாரும் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ண போறோம். எல்லாரும் சத்தமா இந்த வசனத்தை இப்ப டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. நீங்க பைபிளை பார்க்கணும், பைபிளை பாருங்க. ஒருவேளை பைபிள் கையில இல்லைன்னா, இல்ல எழுதிட்டு இருக்கிறீங்க ஸ்கிரீனை பார்த்து ஆமென் ரேமாவாக, ஆமென் விசுவாச அறிக்கையாக இதை பிரகடனம் பண்ண போகிறோம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக பயிரிடப்படும். அந்த 3 வார்த்தையை சத்தமா மறுபடியும் சொல்லுங்க. பாழாய் கிடந்ததற்கு பதிலாக. இன்னும் சத்தமாய், பாழாய் கிடந்ததற்கு பதிலாக. விசுவாசத்தோடு சத்தமா ஆமென். இது மற்றவங்க எல்லாரும் பார்க்கிறதுக்கு முன்னாடி எசேக்கியேலே இதை நீ தரிசனத்துல பார்க்கணும். மற்றவங்க எல்லாம் நீ நாளைக்கு பார்ப்பாங்க. ஆனா சபையை இன்னைக்கு நீ அதை பார்க்கிற. இன்னைக்கு நீ அதை பார்க்கிற. இன்னைக்கு கர்த்தர் உன் ஆவிக்குரிய கண்களை திறந்து, ஓ ஜீசஸ் ராபாகாமா ரிப்ராச்சனரா, ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், நீ தேவ தரிசனத்துல பார்க்கணும். நீ தேவ தரிசனத்தில் இன்னைக்கு பார்க்கிற. உன் பிள்ளைங்க வாழ்ந்திருக்கிறது இன்னைக்கு பாரு. உன் பிள்ளை ஜெயிக்கிறத பாரு. உன் நுகம் நீக்கப்படுறத பாரு. விழுந்து போனவன் கூடாரம் திரும்ப திரும்ப வர்ஷிப் பண்ணுங்க. யாரும் சும்மா இருக்க கூடாது. கர்த்தர் கண்களை திறக்கிறா, கண்களை திறக்கிறா. விடாதீங்க விடாதீங்க. உன் படகு நிரம்புறத பாரு. உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படுறத பாரு. உன் கூடாரத்தில் ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கிறத பாரு. மணவாளின் சத்தம் கேட்கிறத பாரு. ஓ ஜீசஸ் ஜீசஸ். ரஜனமம்ரே சந்தனலரே ரிப்ராமா மாலரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் அவங்கள பார்க்க வைங்க. இவங்க பார்க்கட்டும், அவங்க பார்க்கட்டும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, முதல்ல இதை நீ தரிசனத்துல பாரு. உன்னை நான் கொண்டு வந்தது சும்மா அல்ல. இதை நீ பாரு, இதை நீ தரிசனத்துல பாரு. நீ முதல்ல பாரு, இப்பவே பாரு. ஹalleluya
கடந்து போகிற யாவருக்கும். அவங்க ரெண்டாவது அவங்கள நான் பார்க்க வைப்பேன். நீ தரிசனத்துல பார்க்கும் போதும் வெளியேந்து பார்க்கிறவங்களுக்கு நீ பாழாக்கப்பட்டதாய் தான் தெரியும். ஒரு கையளவு மேகம் கூட எழும்பல, ஆனா சொல்றான் பெருமழை இரைச்சல் கேட்க. அந்த எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் கேட்க வச்சார்ல. பார்க்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இது பாழாக்கப்பட்டது, இது பாழாக்கப்பட்டது. ஆண்டவர் எப்படி கொண்டு வரார் தெரியுமா? கடந்து போகிற யாவருக்கும் 35, 36, 35 பாழாய் கிடந்த இத்தேசம். எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். பார்க்கிறவன் நாளைக்கு சொல்லுவான், இன்னைக்கு சொல்றான் இந்த தேசம் பாழாயிட்டுன்னு, நாளைக்கு சொல்லுவான் இது ஏதேன் என்று. Glory! Glory! அடுத்த வசனம் 36 கர்த்தர் யார் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள, எல்லாரும் சொல்லுங்க, உங்களை சுற்றியுள்ள, நீ அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகணும் நினைச்ச முடியல, நீ அந்த ஊரே வேண்டாம் நினைச்ச, இல்ல 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 இல்ல, உங்களை சுற்றியுள்ள ஆர்ப்பரி சபையே, உங்களை சுற்றியுள்ள உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள். என்னது அர்த்தம்? சிலரை ஆண்டவர் எடுத்துட்டார், சிலரை வெளியே கொண்டு போயிட்டார், சிலரை வச்சிருக்கிறார். அவங்க அறியணும், அவங்க அறியணும். அவர் யார் தெரியுமாப்பா? பாழானதை பயிர் நிலமா. எப்படி சொல்ற? இதோ பாரு, இதோ என் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார். ஜீசஸ், ஜீசஸ். வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ஆமென், ஹalleluya. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன், இதை சொன்னேன். எசேக்கியேல் ஆண்டவர் தேவ தரிசனத்துல 40வது அதிகாரம் 2வது வசனத்துல தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல் காணப்பட்டது. ஹalleluya. ஆமென். கட்டி இருக்கிறது போல தரிசனத்துல. ஆமென். அதாவது வேர்ட விஷுவலா பார்க்க ஆரம்பிக்கணும். வேர்ட. ஆமென். அடுத்த வார்த்தை, அவர் என்னை அங்கே கொண்டு போனார். எழுத்தின்படி பார்த்தா நான் பாழாக்கப்பட்ட இடத்துல 14 வருஷம் பாழாக்கப்பட்ட இடத்துல நிற்கிறேன். அந்த தரிசனத்தில் அவர் எனக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி அங்க என்ன கொண்டு போறார். இததான் நான் பார்க்கிறேன். ஆமே, ஹalleluya. ஆமே. என்னை கொண்டு போனவர் எப்படிப்பட்டவராயிருந்தாராம்? அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது. அவர் கையில் சணல் கயிறும் ஒரு அளவு கோலும் இருந்தது. அவர் எங்க நிற்கிறார் தெரியுமா? வாசல்ல நிற்கிறார். எனக்கான வாசல்ல. ஓ ராபா பாகாமா சந்தனலா பாகாரா. பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் வாசல்ல நிற்கிறார். பூட்டக்கூடாதபடி. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் என் நம்பிக்கை. வாசல்ல நிற்கிறவர் யார் தெரியுமா? எனக்காக வாசலை நான் அவனுக்கு முன்னாக போய் வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ஓ ஜீசஸ். அடுத்த வார்த்தை, அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு
நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும் அப்ப எதெல்லாம் வச்சிடாதேன்னா, உன் மாம்ச கண்ணு பாக்குது பாரு பாழா கிடக்குதுன்னு அதுல வச்சிடாத. நான் உனக்கு காட்டுறேன் பாரு, அதுல உன் மனசு வை. நம்ம எதுல மனசு வச்சிருக்கிறோம்? நம்ம எதுல மனசு வச்சிருக்கிறோம்? அவன் இதுக்குதான் கர்த்தர் எசேக்கியேல வாயை திறன்னு சொல்லி புசிக்க கொடுத்துட்டே இருந்தாராம். உள்ளாங்கிட்டே இருக்கிறார். உன் மனசை நீ எதுல வச்சிருக்கிற? நீ இப்ப பாக்குறதுல வைக்கிறியா, நான் உனக்கு காண்பிக்கிறதுல வைக்கிறியா? இன்னைக்கு பாக்குறது 1-2 வருஷம் இல்ல, 14 years. Thank you Holy Spirit. உன்னை நான் கொண்டு வந்ததே உன் கண்ணையும் காதையும் அடைப்பதற்கல்ல, உன்னை கண்ணார பார்க்க. இதன் மேல அடுத்து சொல்றாரு, நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வர மாட்டாய். இனி நான் உன்கிட்ட என்னெல்லாம் காட்டுறேனோ இதெல்லாம் நீ சொல்லணும். இனி உன் வாயில 14 வருஷம் பாழாச்சுன்னு பேசக்கூடாது. கர்த்தர் எனக்கு ஒரு நகரத்தை கட்டுகிறார், அந்த வாசல்ல என் கர்த்தர் நிற்கிறார், எனக்காக ஒரு அதிசயமான வாசலை. ஆமென். കാണുന്നു ഞാൻ விசுவாசத்தா. கர்த்தராகிய நான் யார் தெரியுமா? நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று உங்களை சுற்றி உள்ளவங்க அறிய போறான். இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன். நீ என்ன செய்யணும்? உன் மனது அதுல வை, உன் மனது அதுல வை. காற்று அடிச்சுட்டு தான் இருக்கும் பேதுருவே, நான் உன்கிட்ட இறங்கி வான்னு சொன்னேனே, உன் மனது அதுல வை. அக்கினி 7 மடங்கு அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஆமே, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாரு, நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்பு வைக்க வல்லவர். உன் மனது அதுல வை, உன் மனது அதுல வை. ஆமே. சுத்தி இருக்கிறவங்க துர்ச்செய்தியை பரப்பிட்டு தான் இருப்பாங்க. காலேபே, நீ சொன்னி அதை எளிதாய் சுதந்திரிப்போன்னு, உன் மனது அதுல வை. ஆமே. யாருக்கும் வெளிப்படுத்தாத ரகசியங்களை, தரிசனங்களை, வார்த்தைகளை கர்த்தர் உனக்கிட்ட சொன்னது, உன் மனசை நீ அதுல வைக்க. உன் மனதை பாவிகள் மேல பொறாமை கொள்ள விடாத. பாவிகள் மேல பொறாமை. உன் மனசு அங்கங்க ஏன் போகுது? நான் எதுக்கு உனக்கு சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், வார்த்தைகள் மூலமாய் பேசுறே சேக்கியலே? உன் மனசை நீ அதுல வை. நீ மட்டும் உன் மனசு அதுல வச்சுட்டேனா எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்குள்ள தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். உன்னோடு பேசின வார்த்தையில உன் மனம் இருக்குமானா, உனக்கு காண்பித்த தரிசனங்களிலே உன் மனம் இருக்குமானால், உன் வாழ்க்கையில என்னுடைய கிரியை துரிதமாய் ஓ ஜீசஸ் ஓட ரபா கலமா சந்தன மாமா, நீ கண்ணார பார்த்து, நீங்கள் அதை காணும் போது, ஆமே, பெற்றோரே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு கொடுத்து பிள்ளைங்க அதை எப்படி யூஸ் பண்றாங்கிறத விட, பிள்ளைங்க அதை வாங்கும் போது அந்த முகத்தில் இருக்கிற சந்தோஷம், அந்த பொருள் நம்ம கையில இருந்தா கூட நமக்கு அவ்வளவு சந்தோஷம் வராது. கரெக்டா இல்லையா? அந்த பொருள் நம்ம கையில இருந்தா கூட அவ்வளவு சந்தோஷம் வராது. ஆனா அதே பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது, என்ன சந்தோஷப்படுத்தி ரசிக்கிறவர் தான் உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். உன்னை அழ வைத்து ரசிக்கிறவர் அல்ல, உன்னை மகிழ வைத்து சந்தோஷப்படுகிறவர். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது
இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். நான் இந்த சம்பவத்துக்குள் போகவில்லை. நீ கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த கடாவை மட்டும் பார்க்கலன்னு வைங்களேன், நல்ல வார்த்தையை கேட்டாச்சு, எல்லாம் ஓகே. ஆனா அந்த இடத்துல அவருடைய பிரயாணமும் அவருடைய பிரயாசமும் ஒரு பலன் இல்லாதபடிக்கு தான் காணப்பட்டிருக்கும். இல்ல, பிரயாணம் 3 நாள் டிராவல் பண்ணி வராங்க. 3 நாள் டிராவல் பண்ணி வந்துட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு, இதுக்கு ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்க விட்டீங்க. டிராவல் பண்ணி வந்தது மட்டும் இல்லை, அவங்க பலிபீடம் கட்டுறாங்க. பலிபீடம் ஆல்ரெடி அங்க கட்டப்பட்டதில்லை. ஒவ்வொரு கல்லா எடுத்து மினிமம் 3 hours மினிமம் அவங்க அந்த பலிபீடத்தை கட்டி இருக்கிறாங்க. ஆண்டவர் பேசுற பிள்ளையாண்டன் மேல கைய வைக்காதேன்னு கர்த்தர் தெளிவாக சொல்லிதான் புறப்படுகிறான். கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிறான். கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கையில புறப்படுகிறான். பலிபீடத்துக்கு அங்குள்ள கற்களை எடுத்து கட்டுகிறான். உன் பிள்ளையாண்டார் மேல கை போடாதே. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொன்னதுக்கு அப்புறமும் அவ்வளவு சொல்லிட்டு விட்டுட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எங்க ஏறெடுத்து பார்த்துருவா நினைக்கிறீங்க? பைபிள் சொல்லுது, கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக. அப்ப சத்தம் வந்ததும் இப்படி பார்த்தார். இப்படி பார்த்துட்டு அவருக்கு என்னன்னா, ஆண்டவர் நான் வார்த்தையை கேட்டுட்டேன்ப்பா, அப்ப இவ்வளவு தூரத்துல என்ன கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா இங்க எனக்கு ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க. ஆமே. அவன் கண்களை இப்படி ஏறெடுத்து இப்படி பார்க்கிறான். ஒவ்வொன்னா அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். அப்படி பார்க்கும்போது அப்படி திரும்பி இப்படி பார்க்கிறான் பாருங்க, பின்னாக. நன்மையும் கிருபையும் ஆமே. கர்த்தர் போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. லோத்தின் மனைவி மாதிரி திரும்ப கூடாது. கர்த்தர் ஒரு டைம்ல உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கண்ணீரின் பாதை தான், இது உபத்திரவத்தின் பாதை தான், இது நஷ்டத்தின் பாதை தான், நெருக்கத்தின் பாதை தான். ஆனால் நீ திரும்பி பார்த்தால் நீ வேண்டிக் கொண்டது ஆட்டுக்குட்டியா இருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுக்கிறது ஆட்டு கடாவா இருக்கும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று நான் நடக்கும் பாதையில என் பிரயாசத்துக்கும் என் பிரயாணத்துக்குமான பலனை கர்த்தர் என்ன பார்க்க வைப்பார். அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தார். பின்னாக அவன் ஃபுல்லா பார்த்துட்டு அப்படி பின்னாடி வச்சிட்டார். எப்படி இந்த ஆட்டுக்கடா வந்தது அதெல்லாம் தெரியாது. அந்த ஆட்டுக்கடா மறுபக்கத்துல இருந்து ஏறி வந்திருக்கும், நமக்கு தெரியாது. இவங்க பின்னாடியே வந்திருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம பின்னாடி தான் வருது. ஆனா சும்மா சும்மா திரும்பி பார்த்தா கழுத்து வலிக்கும். சும்மா சும்மா ஆண்டவர் பேசுவார். பேசிட்டு ஒன்னு அந்த பலிபீடத்திலிருந்து எடுக்க வைக்கிறார். யாரு தெரியுமா? ஈசாக்கு. அப்ப அந்த பலிபீடம் எம்டியா இருக்கு. இப்போ ஈசாக்கு வேண்டாம் பலி செலுத்த வந்திருக்கலாம். ஆனா என்ன ஏன் பலிபீடம் கட்ட வச்சார்? என்னை ஏன் பிரயாசப்பட வைத்தார்? அப்ப நான் மலைக்கு வந்து பலிபீடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லி இருக்கலாம்ல. அப்ப என்ன ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வைத்தார்? என்ன ஏன் இவ்வளவு பிரயாசப்பட வைத்தார்? அப்ப இந்த பலிபீடத்துல வைக்கிறதுக்கான ஒரு நன்மையை கர்த்தர் எங்கேயோ நான் இருக்கிற இடத்துல வச்சிருக்கிறார். என்ன ஏன் இதுக்காக இவ்வளவு ஜெபிக்க வைத்தார்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, நான் இந்த அதான் சொன்னேன், இந்த வார்த்தையோட ஆவியானவர் எப்படி கட்டு தந்தாரோ அதை மட்டும் சொல்றேன்.
சில குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம், கடைசியில் அது இல்லைன்னு வந்துடும். ஆனா அந்த இடத்துல இன்னொன்னு வச்சிருக்கிறார். ஆனா அதாவது ஈசாக்கு மனசுல ஆட்டுக்குட்டி இருக்கு, ஆபிரகாம் மனசுல யார்தான் இருக்கிறா? ஈசாக்கு தான். ஆபிரகாம் நினைக்கவே இல்லை. என்ன நினைக்கல அப்படின்னா, இங்க ஒரு ஆட்டுக்கடா இருக்கணும். அப்ப ஆபிரகாம் அந்த பலிபீடம் கட்டினதெல்லாம் யாருக்காக? இங்க டிராவல் பண்ணி வந்தது யாருக்காக? இந்த பலிபீடம் கட்டி அதுல எல்லாமே ஈசாக்காக. அந்த டைம் கட்டும் போதே ஏதாவது தெரியுதா பாருப்பா, ஏதாவது இல்ல, மைண்ட் அதுல செட் பண்ணி வச்சிருக்கார். அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பண்ணும்போது ஆண்டவர் அது இல்லைன்ட்டார். இல்லைன்ட்டீங்கல்ல, அப்ப என் பிரயாசம் எவ்வளவு வீணா? இல்ல, அதுல வேற ஒண்ணு இருக்கு. என்ன ஒரு காரியத்துக்காக ரொம்ப ஜோமன வச்சிட்டு இருக்கிறார், ஆனா ஒரு நாள் அது இல்லைன்னு ஆகுது. அது அர்த்தம் என்ன? அது இல்ல. அது இல்ல, இன்னொன்னு வச்சிருக்கிறா, வேற ஒண்ணு வச்சிருக்கிறா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததை நீ அறிந்த காரியத்துக்காய் செபிக்கிற, அறியாத நன்மை வைத்திருக்கிறா. நீ அறிந்த காரியத்துக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறாய். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? இந்த 3 நாள் டிராவல் எவ்வளவு வேதனை இருக பிடிச்சிட்டு, ஆண்டவர் நான் காத்து காத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், போயிட்டு ஆண்டவரே இல்ல, அப்ப என் ஜெபம் வீணாயிட்டா. ஹல்லேலூயா. என் ஜெபம் எல்லாம் பதிலாகமா காத்திருப்போரு நாளும், சொல்லுங்க, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை ஓ நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ, பராக்கிரமமே. இப்ப சொல்லுங்க, என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் என்றாகிலும் ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். க்ளோரி. கிரகிக்க முடியா சர்வஞானியே